அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயற்கை டாக்டர் டி தூயவன் பேசுகின்றேன். இந்த காணொலியானது என்னுடைய நண்பர்களாகிய வழக்கறிஞர்கள், இயற்கையை நேசித்து கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர்கள், சாரணிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் என்னுடைய உயிரினும் மேலான என்னுடைய மாணவர்களுக்கு இந்த காணொலி சென்றடைந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் என்ன சொல்ல போகிறேன்றது என்னுடைய மாணவர்களுக்கு நல்லா தெரியும். பட்டாசுகள் உடைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். கரெக்டாக? கண்டிப்பாக பட்டாசுகள் உடைப்பதை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். இது என்னுடைய கோரிக்கை அல்ல, வேண்டுகோள். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பட்டாசு உடைக்கிறதால என்னென்ன ஆகுது. பட்டாசு உடைக்கிறதால சத்தம் அதிகமாக கேட்குது. சிறு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் பாதிக்கப்படுறாங்க. பிராணிகள் அங்கே இங்கேன்னு அலையுது. இதனால் மரணங்களை விளைவிக்கக்கூடிய விபத்துக்கள்லாம் நடைபெறுது. இதெல்லாம் தெரியும். இதோட முக்கியமாக ஒன்று தெரியும் உங்கள் எல்லாருக்கும், காற்று மாசு அடைகிறது. நாம் இயற்கையை நேசிக்கிறவங்க மரங்களை வச்சு அதை தொடர்ந்து அதை பராமரித்து இன்று சிறு செடிகள் பெரிய மரங்களாக ஆக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் என்னுடைய நண்பர்களாகிய நீங்கள். நாம் பட்டாசு வெடிக்கிறது என்ன ஆகுதுன்னா, இந்த காற்று நச்சுத்தன்மையுடையதாக ஆகிறது. இது சாதாரண கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, கார்பன் மோனாக்சைடு. ஸோ இந்த பட்டாசு இது கூட கெமிக்கல் சேர்றதுனால கண்டிப்பாக இதை சுவாசிக்கிறவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவது உறுதி. ஸோ இதை எப்படி தவிர்க்கலான்னா, நம்ம பட்டாசுகளை படிப்படியாக குறைத்து கொள்வதன் மூலமாக இந்த துயர சம்பவத்தை நாம் குறைத்து கொள்ள முடியும். தீபாவளி எதுவும் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தீபாவளிக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். புத்தாடை அணிந்து கோயிலுக்கு போங்க, உங்களோட நண்பர்களை பாருங்கள். பட்டாசு வாங்குகிற காசில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் எடுத்துங்க, இனிப்புகள் வாங்கி சாப்பிடுங்க, இல்லாதவங்களுக்கு அது கொடுத்து பழகுங்க. என்ன சொல்ல போனால் நான் ஏற்கனவே சொல்கிறது தான், ஒரு மரங்களை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிங்க. என்னுடைய மாணவர்களுக்கும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய இயற்கை ஆர்வலர்களும் சாரணி ஆசிரியர்களும் இதை பின்பற்றுகிறார்கள். உங்களை தவிர மற்றவர்கள் இந்த காணொலியை பார்க்கும்போது அவர்களை செய்தால் மிகவும் நன்மையாக இருக்கும். இந்த காணொலியை நீங்கள் பிடிச்சிருந்தா கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கலனாலும் கேளுங்க. ஏன்னா இது சமூகத்திற்கு மிகவும் ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும் என்பது என்னுடைய நோக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.